நான் உங்கள் காமராஜ் பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா, வயநாட்டில் ஒரு குகை. இதில் பெரும்பாலும் வந்து வயசானவங்களும் ஏற முடியாது. சின்ன பசங்க என்ன மாதிரியே ஒரு இளைஞர்கள்லாம் இதுக்கு வரலாம். இதில் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஆதி காலத்தில் இருந்திருக்கு. இதைத்தான் குகைங்கிறது காமிச்சு எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்று இருந்திருக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே. ஆனால் அதை அப்படியே கன்னியூ மக்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. இதை பாருங்க, ஆதி காலங்களில் மனிதர்கள் சித்தர்கள்லாம் வந்து குகைக்குள்ள வாழ்ந்தோம்னு சொல்கிறாங்க. அது இந்த மாதிரி குகைகள் தான் அது. சரியா? பாருங்க, நிறைய உயிரினங்கள்லாம் இங்கே இருந்துருக்கு. பாருங்க, ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் உங்களுக்கு நிறைய மனிதர்கள் வந்து வர முடியாமல் இருப்பாங்கல்ல, அதுக்காக தான் காட்டுறேன் பாருங்க. இப்படி இருங்க, ரொம்ப கஷ்டம் உள்ள போகிறது. இங்கே பாருங்க, இப்படி போய் தவந்து அடி ரொம்ப சிரமம்தான். வர பற்றியலா ரொம்ப சிரமத்தெல்லாம் வர்றேன். இப்போ பாருங்களேன், சிலவங்க கஷ்டம்தான். ஏன்னா அப்படி ஏறி விழுத்துனாக்க ஏதாச்சும் அடிபட்டுரும். இறங்கிக்கிறேன் அடி. இப்போ பாருங்களேன், இறங்கிட்டோம். இந்த பயணம் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப இழைக்குது. இருந்தாலும் உங்களுக்காண்டி நான் காட்டுறேன். தண்ணி வரையில் தண்ணி தாக இருக்குது. என்ன செய்யப்படும் புரியல. பாருங்களேன், காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து சித்தர்கள்லாம் உட்காந்து தவம் பண்ணுவாங்க. அந்த பிளேஸ் தான் இது. மனதை ஒருமுகப்படுத்தி உட்காந்து நல்லா பண்ணலாம். அந்த பிளேஸ் தான் அது. எனக்கு ரொம்ப இறக்குது, ரொம்ப சிரமம். ஏன்னா ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்குது இங்கே. பாருங்க, இங்கே பாருங்க, பார்க்கடி பாருங்க, பாருங்க, ரொம்ப கஷ்டம். தடி ஆமாம், ரொம்ப சிரமத்தில் போயிட்டுருக்கேன். ஆமாம், நாளைக்கு பயங்கரமாக இருக்கு. இடத்துல பார்த்தீங்களா, இந்த செருப்புலாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மனிதர்கள் யூஸ் பண்ணதாங்க இந்த செப்பல்லாம். பார்த்தீங்களா, அப்படியே போட்டு போயிட்டாங்க. வாங்க, ரொம்ப இழைக்குது, ரொம்ப சிரமம் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காண்டி எடுத்துருக்கோம். உங்கள் காமராஜ் சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன். சரியா? வாங்க, ஒரு வழியாக அந்த குகைச்சிலேருந்து வெளியே வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வேறு ஏரியாவிலேருந்து வந்து இன்னொரு பகுதிக்கு வர்றோம். பாருங்கள், பறவைகள்லாம் பயங்கரமாக கட்டிக்கிட்டு வேறு இருக்குது. முழங்கால் உள்ள வலி இருந்தாலும் நான் வந்து அதை பொருள்படுத்தலை. இப்போ தண்ணி தாகம் ரொம்ப இதாகிடுச்சு. என்ன செய்யணும்னு தெரியல. அந்த மூலிகை ஒன்று இருக்குது. இதை நான் வந்து டிஸ்கவரி சேனலில் வந்து பார்த்துருக்கேன் ஏற்கனவே. பிடிக்கிட்டேன். இது வந்து அப்படியே போய் மெல்லக்கூடாது. அதான் இது வந்து சிறப்பு. இதை எடுத்து இது பண்ணி ஊதி விடணும் அப்படி. ஏன்னா அதில் அழுக்கு நிறையா இருக்கும்ல. அதுக்கு பிறகு இதை வந்து ரொம்ப தேய்ச்சி பாருங்கள், தேய்ச்சிட்டே இருக்கேன். தேய்ச்சி பக்கத்தில் இருந்த அந்த ஆள் வர்றாங்கல்ல, ஏன் அப்படி பார்க்குறேன்னா அந்த ஆளுக்கு தண்ணி கேட்குறாங்க. இது மூலிகை கொஞ்சம் தான், எனக்கு தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் நான் கொஞ்சம் தான் இருக்குது, நான் மட்டும் தான் குடிப்பேன்னு சொல்கிறேன். அதனால் அவர் கோபத்தில் அவர் அங்கே போயிட்டுருக்காரு. இப்போ நான் குடிக்க போகிறேன் பாருங்கள். ஓரளவு தாகம் தீர்ந்துருச்சு. ஓகே, போகலாமா மறுபடியும்? கட் பண்ணிட்டேன். உங்கள் சிறப்பு பார்த்தீங்களா, நம்ம புகையை பார்த்தீங்களா, திருப்பி பின்னாடி திருப்பி எவ்வளோ ஒரு இடத்துக்கு மேலே போய்ட்டு வரோம் பார்த்தீங்களா. உண்மையிலே ஒரு ஒரு த்ரில்லிங்கான பயணம் அது. உண்மையிலே ரொம்ப எனக்கும் பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த மாதிரி வியூவில் போய் எடுத்தது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பு. ரொம்ப சிரமம் தான் இதில் போகிறதுக்கு. அதனால் நான் திரும்பிடுறேன். இதில் மாதிரி ஒரு மரணம் தப்புனா கரணம் சொல்லுவாங்க. அந்த வகையில் உங்களுக்காண்டி போராடி குகைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். என்னுடைய உங்கள் காமராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு சேனலுக்காரர் இருக்காரு,
ரொம்ப பயனுள்ள தகவலை தர்றாரு. திரும்புங்க, திரும்பி வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப இலக்கியது, அதனால் பேசவும் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் காமராஜ், அந்த பெல் பட்டனை அமைக்கிருங்க. அப்போ தான் தொடர்ந்து நான் போடுற சேனலை என்னுடைய இதெல்லாம் கேட்க முடியும். பாய் பாய் பாய்.